ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே மருதாணி வைக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். ஆனால் மருதாணி இலைய அரைச்சி வச்சுட்டு அது அடர்த்தியாக சிவக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சமையல் கட்டில் இந்த 3 பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்க, உங்களுடைய மருதாணி நல்லா செக்கச்செவேல்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ மருதாணியில் ஏராளமான நற்குணங்கள் நிறைஞ்சே இருக்கு. ஸோ பெண்கள் அடிக்கடி மருதாணி வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைஞ்சு சாந்தமாகும். இதனால அடிக்கடி கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் ரொம்பவே விரும்பி வைக்கக்கூடிய இந்த மருதாணி இலைய ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சோம் அப்படின்னா இதனோட பலன்கள் நமக்கு ரொம்பவே முழுமையா கிடைக்கும். இப்போ செயற்கையா மருதாணி விற்பனை படு ஜோராவே நடந்துட்டு இருக்கு. இதனால கைகள்ல அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. மேலும் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகா இருக்குமே அப்படின்றத தவிர்த்து இதுல எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அதனால இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த மருதாணி இலைய வச்சு நீங்க கையில மருதாணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அடர் சிவப்பா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் சரி சிவக்காத இந்த கைகள்லயும் சமையல் கட்டுல இருக்கக்கூடிய இந்த 3 பொருளை சேர்த்து மருதாணி இலையோட நீங்க அரைச்சு வச்சீங்க அப்படின்னா வச்ச உடனேயே நல்லா சிவக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி அந்த ரெசிபியை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. மருதாணி இலைய ஃப்ரெஷ்ஷா பறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மருதாணி எடுத்து நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு நெல்லிக்காய் அளவு புளிய விதையை இது கூட போட்டுக்கோங்க. நாரெல்லாம் நீக்கிட்டு நல்லா ஃபைனா எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் தேயிலை தூளையும் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. கடைசியா 1/2 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கெட்டியா தண்ணி அதிகம் சேர்க்காம அரைக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ மருதாணிய வைக்கிறதுக்கு தேவையான கலவை உங்களுக்கு தயாராயிடுச்சு. இதை நீங்க எப்பவுமே வழக்கமா நம்மளுடைய பண்பாடுபடி ரவுண்டா வைக்கனாலும் வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு குப்பியில அடைச்சு நீங்க மெஹந்தி வைக்கிற மாதிரி வைக்கணும்னா கூட வைக்கலாம். ட்ரெடிஷனல் படி நீங்க கை தொப்பி எல்லாம் இதுல வச்சீங்க அப்படின்னா உங்க கை இடுக்குகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே போகும். உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் தனியும். குளிர்ச்சியான உடம்பு உள்ளவங்க நீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்க மருதாணி வச்சுக்காதீங்க. இதுவே உங்களுக்கு அதிகமான ஹீட் உடம்புல இருக்கு அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது நீங்க மருதாணி இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அரைக்கும் போது கையில எடுத்தாலே உங்களுக்கு செக்க செவன்னு வர ஆரம்பிச்சுடுங்க. சோ ரொம்ப நேரம் நீங்க கையில காய வச்சுட்டு எடுக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோ நிறைய பேர் திக்கா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடியே தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கூட வைப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதலி, என்னை சுற்றி காதலி, என்னை பற்றி காதலி, என் எதிரிகளை நீ அறி, என் இலக்குகளை நீ குறி, குளிக்கும் போதாவது கோபம் கழுவு, கண்ணாடியில் இதயம் பார், சமாதானத்திலாவது சகோதரியாக மாறும். பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. அவங்களும் சக மனுஷி தான். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் அவரோட பேச்சு, அவரோட சாங்ஸ்லயே நமக்கு புரியும். வெளியே கூட சில இடங்களுக்கு புடவை கட்டிட்டு வர்றேன், தப்பாக நினைப்பாங்க, கவிஞருடைய மனைவி இல்லை, ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னா உலகத்தை பற்றி நீ கவலையே படாத. இவருக்கு தெரியும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல அவ்வளோ தூரம் அப்பாவை வந்து வயசானவரை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க. நானே ரொம்ப எமோஷ்னலாக நாம் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டானா காதல் செத்து போயிடும்.